அந்த அமிர்தத்தை எடுக்கிறதற்காக மன்றாட மலையை மக்களாக இருந்து அந்த பாத்திரத்தில் இருந்து அந்த திரவியத்தை எடுப்பதற்காக இங்கே ஆண்கள் ஒரு பக்கமாகவும் பெண்கள் ஒரு பக்கமாகவும் இருந்து இந்த நல வழக்கை குறித்து அங்கே மாதிரி சுவாமி இருந்ததை போல இன்று இந்த வழக்கையில் இருக்கின்றது. அந்த கோரிக்கின்றதாக ஞானத்தினால் அந்த கோஷத்தை பல்வேறு சித்தங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாம் துயரங்கள் நீங்குகின்றது. அவ்வாறு நீங்குகின்ற பொழுதுதான் அடியவர்களுடைய தாயவர்களுடைய அரும்பெரும் காட்சி எங்களுக்கு கிடைத்துவிடும். வாருங்கள் அனைவரும் படப்பிடிப்போம் என்று இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மடத்தை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆலய மரத்தை வைத்து அதில் ஒரு வேப்ப மரத்தை வைத்து அதற்கு கீழே ஒரு சூழல் வைத்து வழிபாடு ஆகியிருந்தார்கள். இந்த மலையில் இருந்து சற்று மாற்றமடைந்து இந்த கிராமிய வழிபாட்டினுடைய வரலாறுகளுடைய காலத்தில் படிப்படியாக ஒரு பரிபாலன சபை ஆரம்பிக்கப்பட்டு அன்றைய காலத்திலே இந்த ஆலயத்தில் முதன் ஆசிரியர் அவர்கள் செயலாளராக இருந்தது மட்டுமல்லாமல் மன்னிக்கவும் கதிரவேல் ஆசிரியர் அவர்கள் தலைவராக இருந்தார். அவரோடு இணைந்ததாக செயலாளராக அப்புத்துறை அவர்கள் இருந்திருந்தார். அவ்வாறு வளர்த்திருந்தது மட்டுமல்லாமல் 1972களில் சித்திரா பௌர்ணமி தினத்தை 1980ஆம் ஆண்டுகளில் இந்த ஆலயம் மீண்டும் புனர் நிர்மாணம் 95களில் இடப்பெயர்வுகளின் காரணமாக வளருகின்றது என்று சொன்னால் 1996களில் இந்த ஆலயம் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆலயம் உயிரத் தொடங்கி இருந்த ஒரு காலம். அம்பிகையானவள் வலம் வர இருக்கின்ற மாரியம்மா குறி சொல்ல வந்த எங்களை நீ குறி சொல்ல வைத்திட வேண்டும், அம்மைகளும் செய்திட வேண்டும் அம்மா என்றெல்லாம் எண்ணி வழிபாடு ஆற்றுகின்றோம். அம்மா என் பார்வையை எங்கள் மீது எண்ணி வழிபாடு ஆற்றுகின்ற பொழுது இந்த ரதமானது மெல்ல மெல்ல இப்பொழுது மேற்கு வாயிலை அண்மித்திருக்கின்ற